தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கம்பம் பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஊழலற்ற ஆட்சி, இந்தியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற ஆட்சி. அந்த மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பிரதமராக போவது உறுதி என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த பிரைம் மினிஸ்டர் நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன வெற்றி பெற செய்து குக்கர் சின்னத்தில் வாக்களித்து, குக்கர் சின்னம் எப்படி கிடைத்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்கே நகர் தொகுதியில நான் சுயேட்சையா போட்டிட்டேன். அப்ப அண்ணன் பழனிசாமி கம்பெனி ஓட்டுக்கு 10,000 அள்ளி வீசினாங்க, தெரிஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அங்க உள்ள மக்கள் ஏழை எளியவர்களாக இருந்தாலும் 90% தினக்கூலிகளாக இருந்தாலும் மீனவர்கள் கடலுக்கு சென்றுதான் பிழைப்பு நடத்த வேண்டும். ஆனா அந்த 10,000 ரூபாய்க்கெல்லாம் ஒரு வீட்டுல 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. 10 ஓட்டு இருந்த வீடெல்லாம் இருந்துச்சு. 1,00,000 ரூபாய் கூட கொடுத்தோம், ஒருத்தர் கூட மனசு மாறல. இதெல்லாம் யாரு விட்டு பணம்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அம்மாவுடைய பணம், இது மக்கள் வரி பணம் எங்கள்கிட்ட வந்துட்டுன்னு சொல்லிட்டு குக்கரை அவங்க போட்டு அழுத்துற எல்லா மெஷின்லயும் குக்கர் பட்டன் ஆடி போயிட்டு அங்க இருந்த ஆபீசர்ஸ் சொன்னாங்க, போலீஸ் அதிகாரிகள் சொன்னாங்க என்கிட்ட. அதே நிலை அந்த அம்மாவின் தொகுதியில எனக்கு கிடைத்த குக்கர் சின்னம் அதோடு இன்றைக்கு மீண்டும் வந்திருக்கின்றேன். நமது தொகுதிக்கே வந்திருக்கின்றேன். உங்க வீட்டு பிள்ளையாகிய என்னை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து தொடர்ந்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பணியாற்றிட இனி யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. கம்பம் பகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.